ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல இரு இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வெளியேறுவதற்கு தற்பொழுது 2 இந்திய கொடிகள் ஏற்றப்பட்ட டேங்கர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றமான சூழலில் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் ஆனது அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை அடுத்து அந்த பகுதியில் இருந்து எண்ணெய் ஏற்றிய கப்பல்கள் வெளியே வர முடியாமல் சிக்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனையடுத்து நேற்று ஈரானுடைய ராணுவ தளபதி மிக முக்கியமாக கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஈரானுடைய அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்காச்சியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய ஜெய்சங்கர் பேசியிருந்த நிலையில் அதற்கு அடுத்தபடியாக தற்போது இந்தியாவினுடைய கப்பல்களுக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் 2 கப்பல்கள் நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை அந்த ஹோர்முஸ் பகுதி வழியாக கடந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முன்னதாக லைபேரியாவின் நாட்டினுடைய கொடியேந்திய ஆனால் இந்தியாவினுடைய பொருட்களை ஏற்றி வந்த கப்பலானது 2 நாட்களுக்கு முன்பாக மும்பை போர்ட்டை வந்தடைந்த நிலையில் அதற்கு அடுத்தபடியாக 2 கப்பல்களுக்கு தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் எண்ணெய் ஏற்றி அந்த 2 கப்பல்களுமே இன்னும் ஒரு சில நாட்களில் இந்தியா வந்தடையும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.